the prince. Good morning friends. So இன்னைக்கு காலையில ரீடிங் டைம் மஹி கூட பிகாஸ் மஹா வந்து டியூஷன் போயிருக்கா, அவளுக்கு எக்ஸாம் இருக்கு. மஹி குட்டி என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்க? The title of the story is Snow White and the Seven Dwarfs. Seven Dwarfs. Okay. Get hard. Prince வந்து கேட்டாங்க. சரி ரீட் பண்ணி காணி அம்மாக்கு. ஃபட்லந்தியா. A long time ago, a girl child with very fair skin and blue eyes was born to a queen. She was named as Snow White. The queen died. When Snow White was a baby, the girl's father, i.e. the king. That is, I-ina that is. I-ina? அதாவது that is அப்படின்னு சொல்லுவாங்க. For example, the king made married again. The new queen was very pretty, but she was also very cruel. She wanted to be cruel. She wanted to be the most beautiful lady in the kingdom. She would ஜலதோஷம் உனக்கு. her கர்ச்சீஃப் எடுத்துக்கறியா? Ask her magic mirror. Oh mirror, who is the fairest of them all? And the magic mirror would reply, you are your majesty. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னா, ரக்ஷும் பிரீத்தியும் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ தான் லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ பிரீத்தி வந்து ஆக்சுவலி இன்றைக்கி நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, அதனால நான் என்ன ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பிளான் பண்ணேன். சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, பட்டாணி போட்டு பீஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ பட்டாணி போட்டு ஒரு சிம்பிளாட்டு ஒரு பீஸ் புலாவ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இருக்குது. ஸோ பொட்டேட்டோ வந்து இந்த ஃபிங்கர் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு ட்ரை ஆட்டு சைனீஸ் ஒரு என்ன சொல்ல ஃபிங்கர், அது சில்லி பொட்டேட்டோ இதுதான் சில்லி பொட்டேட்டோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ பன்னீர் வந்து ஹோம்மேடு தான். உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் நான் பன்னீர் கடையில் முக்கால்வாசி வாங்குறது இல்லை, எப்போவாது ரொம்ப ரேர். ஆக்சுவலி இன்றைக்கி பன்னீர் பாலும் வந்து ஒரு 1.5 லிட்டர் கிட்ட பால் இருந்துச்சா, அதனால சரி பன்னீர் பண்ணிடலாம். ஏன்னா இது லிட்ரலி ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். அதனால இப்போ கொதிக்க வச்சிட்ருக்கேன் பாலை. இன்றைக்கி நான் வந்து வினிகர் தான் விட்டுறேன், ஆப்பிள் சைடர் வினிகர். ஸோ நீங்கள் தயிர், லெமன் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஓகே, வினிகர் ஊற்றினோன்னு நம்மளோட பன்னீர் வந்து பால் வந்து உடனே தெரிஞ்சிடும். ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து தலை கொதிக்கவே விடக்கூடாது, அதுதான் வந்து மேட்ரு. ஸோ பன்னீர் பற்றின டீட்டெயில் இது நான் நிறைய தடவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் போரே அடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை வடிகட்டி நான் வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் அடுத்த டிஷ் பண்ணுறதுக்கு இங்கே மஹி குட்டி எனக்கு ஹெல்ப்பிங்க்கு வந்திருக்கா. அடுத்த டிஷ் பண்ணுறதுக்கு பீஸ் புலாவ் பண்ணுறதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 1/2 மணிக்கூர் ஊறட்டும். எடுத்துக்கோடா, சாக்லேட் எடுத்துக்கோ, சரியா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து இங்கே நம்ம பன்னீரை வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பன்னீரை வந்து வச்சுட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு ½ பிளாக் அளவுக்கு பன்னீர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை ஊற்றிட்டு நான் வந்து மேலே நம்மளோட ரைஸ் ஊற வச்சோம்ல, அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு வச்சுட்டேன். லோடு இன்னும் நான் வந்து டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணல, இருக்கிற லோடெல்லாம் லோட் பண்ணல இனி தான். ஸோ அதனால் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த லஞ்ச் ப்ரிப்பரேஷனை முடிச்சதுக்கப்புறம் நான் மொத்தமாட்டு டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே லோட் பண்ணி ஆன் பண்ணி விட்ருவேன். ஸோ இப்போது நம்ம வந்து பன்னீர் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா வந்து என்னோடய ஈஸியஸ்ட் அவன் ரோஸ்டட் பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறேன். அவ்வளவு சிம்பிளுங்க. நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 6 தக்காளி. ஸோ இது அடுப்பு வந்து லேசாக காஸ்ட் அயனில் ஆயில் மட்டும் தடவி ஹீட் பண்ணேன், ஏன்னா வந்து ஒட்டாமல் இருக்கணும்ல, அதுக்கு வேண்டி. ஸோ ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி வந்து பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து ஆட் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் திருப்பி பண்ணுறேன். நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா அவ்வளவு ஈஸி.
நீங்கள் பக்கத்தில் வந்து வதக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற இடவாடே கிடையாது. ஸோ தக்காளி வந்து அதிகமாக இருக்கணும், வெங்காயம் வந்து குறைவாக இருக்கணும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு காஸ்ட் அயர்ன் பேனில் வச்சுருங்க. காஸ்ட் அயர்னில் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இதை நான் டேரெக்டாக அவனில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட காஸ்ட் அயர்ன் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறத கூட நீங்கள் அவனில் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு போட்டுருங்க, அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி, ஏதாவது ஒரு நட்ஸு நீங்கள் ஐதர் கேஷ்யூ நட்டோ இல்லாட்டி பாதாமோ எது வேணாலும் ஆட் பண்ணலாம். போன வாட்டி நான் மெக்கடேமியா நட்ஸ் கூட ஆட் பண்ணேன் ஒரு வாட்டி, அதுவுமே நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். இதை நான் டேரெக்டாட்டு அவனில் கிரில் மோடில் வந்து நான் இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அவனில் நான் வந்து டாப் ரேக்கில் வச்சுருக்கேன். கிரில் மோடில் ஒரு 20 minutes இதை நான் வச்சிட போகிறேன். கிரில் மோடில் வைக்கும்போது இதுக்கு வந்து நல்ல ஒரு சார் டெக்ஸ்சர் கிடைக்கும் அண்ட் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் ரொம்ப ஹைலேயும் வைக்க போகிறதில்ல, ஒரு 190 to 200 degrees செல்சியஸில் ஒரு 20 minutes அது கிரில் ஆகட்டும். மேலே வச்சாச்சு. இனி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி பன்னீர் பட்டர் மசாலா டக்குன்னு பண்ணிடலாம். அது பண்ணும்போது காணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டிஷ் வந்து புலாவ் வச்சிடலாம். ஓகே, நம்மளோட பட்டாணி புலாவுக்கு வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரோசன் பட்டாணி வந்து எப்போவுமே ஒரு பேக்கெட் நம்ம ஃப்ரீசரில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரோசன் ஒன்று நிறைய பேர் வந்து ஹெசிடேட் ஆவாங்க, பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஃப்ரோசன் வந்து க்ளோஸ் டு ஃப்ரெஷ். உங்களுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரோசன் பட்டாணி வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டாணி பீக் சீசனில் இருக்கும்போது அதை வாங்கி அதை பிளான்ச் பண்ணி இம்மீடியட்டாக ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், இந்த பட்டாணி மெயினாக பட்டாணி, நான்லாம் பெரிய அளவில் வேறு ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வாங்க மாட்டேன், பட் பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் வாங்குவேன். ஸோ அது ரெண்டுமே சீசன் வந்து பீக் சீசன் இருக்கும்போது வாங்கி உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போவுமே ஃப்ரீஸ் பண்ணும்போது அது டக்குன்னு ப்ரிசர்வ் ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட், பட் பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ ட்ரைடு வந்து நம்ம வாங்கி சோக் பண்ணி அது இந்த டேஸ்ட் வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐதர் ஃப்ரெஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ் அவைலபிள் இல்லை அப்படின்னா அந்த பட்டாணி வந்து ஃப்ரோசன் வந்து பெஸ்ட்டு. ட்ரைடு வந்து சுண்டல் அதுக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புலாவு கிரேவிக்கெல்லாம் வந்து ட்ரைடு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் தான் பெஸ்ட்டு. ஸோ அதை நான் வந்து ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து புலாவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து இங்கே நான் வெங்காயம், பச்சை மிளகா, இது வந்து ரம்ப இலை, எங்கள் ஊரில் அந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரெஷர் குக்கர் ஆன் பண்ணியாச்சு, அதை அடுப்பில் வச்சாச்சு. அதில் நெய் ஊற்றிடலாம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 tablespoon அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரம்ப இலை. ஸோ அந்த ரம்ப இலை வந்து உங்களுக்கு கிடச்சா நீங்கள் வாங்கி ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், அவ்வளோ வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து வெங்காயமும் நம்மளோட பச்சை மிளகா, இது வந்து பெருசாக பச்சை மிளகா தேவையில்லை. ஸோ காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் புலாவுன்னு சொல்லுவேன். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். பட்டாணிக்கு பதில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். இதில் பெருசாக ஸ்பைசஸ்ன்னு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு காரம் வந்து இந்த பச்சை மிளகாலேருந்து தான் வரும் அண்ட் ஃப்ளேவர் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து தான் வரும். இதில் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி கீரை, புதினா அது கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டாணி ஆட் பண்ணுவோம். ஸோ பட்டாணி போட்டதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 2 minutes, இது ஃப்ரோசன்னால் நம்ம ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே ஹீட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி போட்டுருவோம். ஸோ நம்மளோட பட்டாணி வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸு. ஸோ இதுக்கு தண்ணி அளவு 1 கப் அரிசிக்கு நான் வந்து ப்ரெஷர் குக்கர்னால 1.25 கப்லேருந்து 1.5 கப்பு விடுவேன். நீங்கள் வந்து 1.25 கப்புனா நல்லா பொலான்னு வரும், 1.5 கப்புனா லைட்டாக நல்லா வெந்து இருக்கும். ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். 2 கப்பெல்லாம் விட்டுறாதீங்க, அது ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ நான் வந்து இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஊறுற டைம் பொறுத்து. இப்போ எனக்கு வந்து ரைஸ் அந்தளவுக்கு ஊறலை, அதனால நான் ஒரு 1.5 கப்பு விடுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா 1.25 கப்பு ஓகேயா இருக்கும். சரியா? இப்போ எனக்கு வந்து இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறி இருக்கும், அதனால நான் வந்து 1.5 கப்பு அளவுக்கு விட போகிறேன். ஸோ 2 கப்பு போட்டிருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி விட போகிறேன். நான் அளந்து வச்சுருக்கிற பாத்திரத்துலேயே தண்ணியும் மெஷர் பண்ணிட்டேன், 3 கப்பு. ஸோ எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் அளக்குறீங்களோ அந்த கப்பில் தான் தண்ணி விடணும்.
இப்போ நம்மளோட புலாவுக்கு எவ்வளவு சால்ட்டு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். ஸோ இப்போ நம்மளோட மிக்சர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் லேசாக பிழிஞ்சு விட்ருங்க. அது வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வேண்டி. ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு விசில், இது குக் பண்ணுற மெத்தடை சொல்லிடுறேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சிடுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு அணைச்சிருங்க. அவ்வளோதான், இதுதான் மெத்தட். ஒரு விசில் நல்லா தளன்னு கொதிச்சோடனே மூடி போட்டு ஒரு விசில், அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எவ்வளோ தூரம் சிம் போகுமோ அவ்வளோ தூரம் சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பு அணைச்சிருங்க. பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். ஓகே, இந்த நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு தின்னாட்டு, ரொம்ப திக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட கொஞ்சம் தின்னாக நீளமாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் மசாலாலாம் போட்டுட்டு. ஓகே, ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம். ஸோ பொட்டேட்டோவை வந்து நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணணுன்னு சொன்னேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட கொஞ்சம் குட்டியாட்டு தோலை உரித்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நம்ம இதை வந்து கோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்போ வந்து குட்டீஸ் வராங்களோ அப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஸோ நான் வந்து இதை எடுத்து வச்சுட்டேன். இது ரைஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்மளோட இதுவுமே அவனில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் சொன்னேன், இது ரொம்ப வந்து கன்வீனியன்டான ஒரு ரெசிபி. ஸோ இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். ஸோ ஃபுல் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இனி வந்து இதை நான் வெளியே வச்சுட்டு இது கூல் ஆகட்டும். கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதே பேன்லேயே நான் வந்து இந்த கிரேவியுமே வச்சிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்ன இந்த சில்லி பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து பாதி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோவில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த ரெட் கலருக்கு, பிளாக் பெப்பர் பவுடர் எல்லாமே டேஸ்ட்டுக்கு தக்கனதாக, மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போ வந்து இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அந்த புளிப்புக்கு, ரொம்ப இல்லை கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. மற்றபடி இதில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வெறுவிடலாம். இதை நல்ல மசாலாலாம் கோட் பண்ணிடுவோம். இதை பிளான்ச் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கட் பண்ணுறது மட்டும் ஓரளவுக்கு ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக தின்னாட்டு. இதை நல்லா கோட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பொட்டேட்டோவை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது. இது வந்து இப்படி மேரினேட் ஆகட்டும். எப்போ ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ வந்து இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை மட்டும் போட்டு, கார்ன்ஃப்ளவர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அரிசி மாவு போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று போட்டு கோட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டியதான். அது பண்ணும்போது காணிக்கிறேன். அதுக்கடையில் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம வந்து அரைச்சிட்டோம். நைஸாக அரைச்சிருங்க. ஏன்னா வந்து இதில் பாதாம் இருக்குது. ஸோ நட்ஸு போட்டோம் அப்படின்னா அது அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இது கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நான் நல்லா நைஸாக திக்காக அரைச்சிட்டேன் பாருங்கள். எவ்வளவு சிம்பிளாக நம்ம பண்ணிடலான்னு. இப்போ வந்து அதே பேனை அடுப்பில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி இது பட்டர் பன்னீர், அதனால் பட்டரும் நான் வந்து ஷாஹி ஜீரா என்கிட்ட இருந்துச்சு. அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக நம்ம பட்டர் பன்னீர் பண்ணுறோன்னு. ஷாஹி ஜீரா வந்து ஆப்ஷனல் தான். ஷாஹி ஜீரா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ரெகுலர் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து காஸ்ட் அதே பேன்லேயே பண்ணுறேன். அடுப்பை லோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இது நல்ல ரெட் கலரில் வேணும். அண்ட் பட்டர் பன்னீர் வந்து ஸ்பைஸியாக இருக்காது. ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அதுவும் ஒரு ஃபைனல் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. என்னோடய கரண்டி என்ன இருக்குது. ஸோ நம்மளோட பட்டரில் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ப்ளூம் பண்ண போகிறோம். இது வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பைஸ் வந்து பேக்கெட் பண்ணி இருக்கிறதுல அதோட ஃப்ளேவர் வந்து சட்டிலாக இருக்கும். நம்ம எப்போ அதை ஆயில்லையோ பட்டர்லேயோ நெய்யிலையோ ஆட் பண்ணுறோமோ அது டக்குன்னு முழிச்சுக்கிற மாதிரி. ஸோ அது ப்ளூம் ஆயாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை ஆட் பண்ணிடலாம். இதில் தண்ணி கொஞ்சம் கலந்து எடுத்துகிட்டு வரேன்.
சரி, இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பேர்ன் ஆகுறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சரி, இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா இது ஆல்ரெடி எல்லாமே குக்டு தான், அதனால் இனி வந்து கொதிக்க வைக்கிற வேலை தான். எதுலேயும் பச்சை வாடை எதுவுமே இருக்காது. ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆயாச்சு. அதே மாதிரி நம்மளோட ஸ்பைசஸும் நம்ம பட்டரில் போட்டு நல்லா ப்ளூம் பண்ணியாச்சு. ஸோ கலந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி நல்லா கேட்டு ஸோ தண்ணி கிரேவிக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் இருக்கிறதுனால இன்னும் திக்காகும். ஸோ நான் இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிட்டு வரேன். ஸோ இப்போ கிரேவிக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் சுகரும். ஆக்சுவலி இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் தான். ஸோ டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும்ல, பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே குக் ஆயாச்சு. இது லேசாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஸோ பன்னீர் வந்து இந்நேரத்துக்கு செட் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட ஃப்ரெஷ் பன்னீர் ஸோ செட் ஆகிருக்கும். எஸ், ஸோ நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் பாருங்கள், சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கிற கிரேவியில் நம்மளோட பன்னீரை போட்டுடலாம். ஸோ ஃப்ரெஷ் பன்னீர் இருக்கிறதுனால நீங்கள் அதை ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து தண்ணியில் சோக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. டைரெக்டாக நம்ம கிரேவிலேயே ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெஷ் பன்னீர். அதே மாதிரி அது குக் ஆகுறதுக்கும் டைம் ஆகாது. ஸோ இப்போ நம்மளோட கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் ஆட்டு கரம் மசாலா. ஃபைனலாட்டு 3 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். இதிலே கொதிச்ச ஹீட்லேயே அந்த பன்னீர் வந்து வார்ம் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். பட்டர் பன்னீர்னால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாப் பட்டர். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரைட் ஃபெனிக்ரீக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வெந்தயக்கீரையை காய வச்ச இலை, அதுதான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துலேயே நீங்கள் முடிச்சிடலாம், க்ரீம் எல்லாம் தேவையில்லை. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக பண்ணுறதுனால நான் ஒரு கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த ஹீட்லேயே வந்து எல்லாமே வார்ம் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இன்ஃபேக்ட் க்ரீம் விடுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ க்ரீமி, ஏன்னா நம்ம நட்ஸ் போட்டிருக்கோம், அது உங்களுக்கு அவ்வளோ க்ரீமினஸ் கொடுத்துரும். ஓகே, ஸோ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட குக்கர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. சரி பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளோட பட்டாணி புலாவ் ரெடி. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் வந்து மேலே விடலாம், பட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நல்ல ஆயிலியாக தான் இருக்குது புலாவ். ஓகே, ஸோ புலாவும் ரெடி, நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி. இனி வந்து சப்பாத்திக்கு இப்போ மாவு வருவணும். அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ பொட்டேட்டோ வந்து மேரினேட் ஆக அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இதில் தான் நம்ம வந்து இதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம், கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பொட்டேட்டோ வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் மைதா மாவு பைண்டிங்க்கு ஆட் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து அதிகமாக இருக்கணும், மைதா மாவு வந்து ஜஸ்ட் கோட்டிங்க்கு தான். அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ரக்ஷு எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் ஃபுட்டு இவர். ஸோ நம்மளோட பொட்டேட்டோவில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோவில் நான் நல்லா டாஸ் பண்ணியாச்சு. இதில் நான் தண்ணி விடவே இல்லை, அந்த மேரினேட் ஆனதில் வந்து தண்ணி. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து இதை போட்டு நல்லா கிறிஸ்பியாக டீப் ஃப்ரை பண்ணி
ஓகே, ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். நல்ல கோல்டனாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க, அவ்வளோதான். யார் வந்திருக்கா பாருங்க, பிரீத்தி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம vlogல வந்திருக்கா. அடுதானே மகா? அடுதானே? அவ வந்து படிச்சு படிச்சு டயர்ட் ஆயிட்டா மகா. டெஸ்ட் ஆரம்பிக்கும். அவ அப்படிதான் கொஞ்சம் ஹைப்பரா பேசுவா. அப்புறம் பிரீத்தி எப்படி இருக்க? வியூவர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. எப்படி சில். ஹாய் ரக்ஷு. என்ன இருக்கா ரக்ஷு. ஹாய் ரக்ஷு. எனக்கு தமிழுக்கு நான் எடுப்பேன் நான் எடுப்பேன். இப்போ எடுக்க மாட்டேன். இப்ப மகா அதே பாட்டு பாடு. சரி. கண்மணி அன்போட்டு காதலர் நான் எழுது கடிதமே. பொன்மணி பொன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கே சௌக்கியமே. கவிதை கொட்டுது, அதை எழுதி பார்க்குது, வார்த்தை விட்டுது. ஓஹோ கண்மணி அன்போண்டு காதலர் நான் எழுது கடிதமே. அவ்வளோதான். சூப்பர். இப்போ ரக்ஷு. நன்றி தங்கம்மா ரக்ஷு. ஓகே, 3 பேரும் பாடியாச்சு. என்ன பாட்டு படிச்சுக்கீங்க? எதுக்கு பாடு? சும்மா பாடுடே. பாட்டு ஒன்றும் வராது. இப்பதான் அழகான இனிமையான குரல்ல கேட்டுட்டு இருந்தேன். பாடு. அல்ல, அதுல அந்த லைனை விட எனக்கு மஞ்சுமில் பாய்ஸ் பார்த்துட்டியா நீ? இல்ல. நல்ல படம் கேட்டியா? பாட்டை பாட சொன்னா உண்டான காயம் எங்கும் கண்ணால் ஆறி பொன்னாலி என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் தாங்காது செந்தேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதை தாண்டி புனிதமான. எனக்கும் சப்பாத்திக்கும் உள்ள காதல் இப்ப பொங்கி வரும். இது திருப்பி போட்டா பொங்கும். பொங்கிருடி டார்லிங். என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு விஷயம் இந்த சப்பாத்தி. இங்க வந்துருக்கேம்மா, பொங்கிரேம்மா. இந்த பாட்டு எப்படிதான் போச்சு. மஞ்சுமேல் வாய்ஸ் பார்த்துட்டோம். இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அந்த பாட்டு ஞாபகம் வரும். அந்த பாட்டு ஞாபகம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு தூரம் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படி ஒரு சீன். பாரு, நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கண்மணி அன்போட காதல் நான் எழுது கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கே சௌக்கியமே. ஒன்னு எண்ணி பார்த்தது கவிதை கொத்தது. அதை எழுதி பார்த்தது வாழ்க்கை விட்டது. சூப்பர். வாழ்க்கை
லஞ்ச் பாருங்க, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்பைசி ஃப்ரை, சப்பாத்தி அண்ட் நல்லா இருந்துச்சா டன்னு சி லஞ்சு. டெய்லி வைக்கணுமா? எண்ணெயில் டெய்லி பொரிச்சு வச்சா நல்லதா? அடுதான மைக்கி. ஓகே, சாப்பிடுவோமா பிரீத்தி?